ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். உலகத்திலே மிகப்பெரிய கோயில் தேரை பற்றி பார்க்கலாமா? ஒரு தேரை இழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் தேவைப்படுமா? அந்த அற்புதம் தான் நம்ம திருவாரூர் ஆழித்தேர். தமிழ்நாட்டிலே பழமையான சிவஸ்தலங்களில் ஒன்றான தியாகராஜ கோயில் இருக்கிற ஊர் தான் நம்ம திருவாரூர். இந்த கோயில் தியாகராஜ பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. திருவாரூர்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அதோட பிரம்மாண்ட தேரோட்டம் தான். திருவாரூர் தேர் ஆழித்தேர்னு அழைக்கப்படுது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே மிகப்பெரிய கோயில் தேர்களில் ஒன்று. இதோட உயரம் 90 அடி, அதோட எடை 300 டன். மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பாக இந்த தேர் இருக்குது. இந்த தேரை இழுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றா சேரணும். இந்த திருவாரூர் தேரோட வரலாறு நம்மளை சோழர் காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். இந்த ஆழித்தேர் திருவிழா 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டது. சோழ மன்னர்கள் நேரடியாக வந்து தேர் இழுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் பராமரிப்பு பிரச்சனைகளால் அந்த விழா நிறுத்தப்பட்டுருச்சு. கரிகால சோழன் மற்றும் பிற சோழ மன்னர்கள் எல்லாம் இந்த கோயிலை வளர்த்துருக்காங்க. திருவாரூர் ஆண்ட மனுநீதி சோழன் பசுவுக்கு நீதி வழங்க தன்னோட சொந்த மகனையே தேரேற்றி கொண்டது வரலாற்றில் இருக்குது. இந்த நிகழ்வை சோழர்கள் கல்தேராக வடிவமைச்சாங்க. இந்த கல்தேர் திருவாரூர் தியாகராஜ கோயிலுக்கு வடகிழக்காக அமைஞ்சிருக்கு. இந்த தேரோட்டம் வருடந்தோறும் நடக்கிற ஒரு பெரிய திருவிழா. இந்த நாளில் முழு நகரமும் திருவிழா கழிப்பில் இருக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கயிறை பிடிச்சு தேரை இழுப்பாங்க. இது வெறும் திருவிழா மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். இடையில நின்று போன இந்த தேரோட்டம் தமிழக அரசு மற்றும் பக்தர்களோட முயற்சியால் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. இந்த தேர் திருவிழா இன்னைக்கு தமிழக அரசோட முக்கிய கலாச்சார அடையாளமாக விளங்குது. தேரில் பல அடுக்குகள், சிற்பங்கள் மற்றும் வண்ண விளக்குகள் எல்லாம் இருக்குது. பழங்கால சிற்ப கலைஞர்கள் கதை சொல்கிற பாணியில் இந்த தேரை வடிவமைச்சிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து இந்த தேரை தள்ளும்போது அங்கே ஈசை, நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் திருவடியம் போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த திருவாரூர் தேர் ஒரு மரக்கட்டிடம் மட்டும் இல்லை, இது தமிழர்களோட பண்பாடு, பக்தி, ஒற்றுமையோட சின்னமாக விளங்குது. ஒரு முறை இதை நேரில் பார்த்தா மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த தேருக்கு ஒரு புராண கதையும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? புராணங்களில் முதல்ல சிவபெருமான் திரிபுராந்தகன்ற அசுரனை வதைக்க உருவாக்குனது தான் இந்த தேராம். இந்த அசுரன் உலகத்தில் இருக்க மக்களுக்கும் தேவர்களுக்கும் பல தொல்லைகளை கொடுத்து வந்தானா. அதை கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் அவனை அழிக்க நினைச்சாராம். ஆனால் அந்த அசுரன் பல மந்திர வித்தைகளையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். பல வரங்களையும் பெற்றிருந்தான். அதோடு அவன் ஒரு இடத்துல நிலச்சி நிற்க மாட்டானா. வானத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் பறந்து போகிற சக்திகளை பெற்றிருந்தானா. அதனால் அவனை அழிக்க சரியான காலம் மட்டும் இல்லாமல் பலரோட உதவியும் சிவபெருமானுக்கு தேவைப்பட்டிருக்கு. அவன் பறந்து போகிறவனாக இருக்கிறனால அவனை வதைக்கணும்னா எதுலையாவது பயணிக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு. அதனால் ஈசன் இந்த உலகத்தையே தேராக மாற்றுறாரு. சூரியனும் சந்திரனும் சக்கரங்கள் ஆறாங்க. பிரம்மா தேரை செலுத்துகிற தேரோட்டி ஆறாரு. விஷ்ணு அம்பா மாறுறாரு. சரியான காலம் வந்ததும் எல்லாரும் சேர்ந்து அந்த அசுரனை வீழ்த்துறாங்க. இதுதான் இதோட புராண கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.